ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் லோகநாயகி. நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். டுடே இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ அதனால் நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் மார்னிங்கு. எப்போவுமே ஸ்கூல் லீவ்னா வீக்கெண்ட்னாலே நாங்கள் எப்போவுமே லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிப்போம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பையனும் சேர்ந்து எழுந்திரிச்சிட்டான் என் கூடயே நேரமே. சரி, ஃபஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு அவனை நானும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் குடிச்சிட்டு இருந்தேன், அவனுக்கு கார்ட்டூன் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நான் டிவியில் சரி சீரியல் பார்க்கலாம், விஜய் டிவி சீரியல் தான் பார்ப்பேன், விஜய் டிவி சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணியிருந்தேன். பட் அவனை கிருத்திக்கு அம்மா எனக்கு நீ ஷார்ட்ஸ் போட்டுவிடு, இல்லைனா எனக்கு டைனோசர் வீடியோ போட்டுவிடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டு விடுன்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் ஆஃப் பண்ணிட்டான் டிவியை. அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்திட்டு சரி, ஓகே, நான் உனக்கு போட்டு விடுறேன் டிவியில், நீ ஹார்லிக்ஸ் குடின்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நானும் டேபில் சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சுட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு உப்புமா தான் பண்ணேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அது வீட்டில் வேலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே மைல் பிராண்ட் ரவை தான் வாங்குவேன். அதில் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மற்ற பிராண்டெல்லாம் வாங்கினா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் அது கொஞ்சம் டேஸ்ட் வராது. ஸோ உப்புமா பண்ணுறதுக்கு சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அது உப்புமா பண்ணுறது நான் எப்பவுமே பண்ணுவேன். உள்ளே கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பண்ண என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ நான் சிம்பிளாக ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில், இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு தாளித்து விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் தண்ணி ஆல்ரெடி நான் தனியாக தண்ணி கொதிக்க வச்சுருவேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 2 டம்ளர் ரவை போட்டு கிளறிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே அது கொஞ்சம் நேரம் சிம்மில் இருந்துச்சுன்னா அதுவே நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்பிட்வீன்லாம் சரி வேகட்டும்னு நம்ம அதுக்குள்ளே எக் பாயில் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா என் பையனுக்கு எக்னால் ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் எப்பவுமே ஒரு எக் எப்பவுமே கொடுத்துருவேன் மோஸ்ட்லி. அதனால் எப்பவுமே இப்போ ரீசெண்டாக நான் கென்ட் எக் பாயிலர் தான் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப 5 to 7 மினிட்ஸ்லேயே எக் பாயில் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக தண்ணி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த பாக்ஸில் தண்ணியை மீடியமாக எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம நீடில் இருக்குது, அதுலேயே நம்ம நீடிலில் ஓட்டை போட்டுட்டு நம்ம எக் பாயில் பண்ணிடலாம். 5 to 7 மினிட்ஸில் அதுவே ஆஃப் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி எக் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டிவி போட்டுட்டு பார்த்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாமா என்ன பண்ணுறதுன்னு ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அப்புறம் அவங்க இல்லை இன்றைக்கி நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தம்பிக்கு சிக்கன் லாலிபப்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் வாழை இலையில் கொடுத்து அந்த பேக் பண்ண பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. எனக்கு தூக்கி போடவே மனசு வரல, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணியில் பார்த்திங்கன்னா ஒரு எக்கு, 2 லெக் பீஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் லாலிபப்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பை.